எல்லாருக்கும் இந்த எக்கனாமிக் டைம்ஸ் பேப்பர் பக்கத்தில் ஃபஸ்ட்டு பக்கத்துலையும் அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ சம்மந்தமாக யூஸரு கிரிப்டோ சம்மந்தமாக பேமெண்ட் பண்ணுற பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே அவங்க ஃப்ரெண்டு பேஜ் வந்து பிட்காயின் பீஸா டே அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டோரி வந்து போட்டிருந்தாங்க. இதனால் பிட்காயின் பீஸா டேன்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் போய் கூகுளில் செக் பண்ணி அது என்ன தான் டேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன். உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று இருந்துச்சு. அந்த ஸ்டோரியை படித்து பார்க்குறேன், என்னையும் வியக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா அமெரிக்காவில் இருக்க ஒரு நபர் வந்து 2 பீஸாக்கு வந்து $638.50 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காரு. என்னடா லூசு பையனாக இருப்பானா, 2 பீஸாக்கு வந்து இவ்வளோ ரூபா செலவு பண்ணி வாங்கியிருக்கேனே, மில்லியன் கோடி கணக்கில் வந்து வாங்கியிருக்கேன், கோடிக்கு மேலே அதுக்கு மேலே கொடுத்து செலவு பண்ணி வாங்கியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டோரியை படித்தேன். அந்த ஸ்டோரியை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிரிப்டோ சம்மந்தமாக ஏதாவது கருத்துக்கள் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்கலாம். அதாவது நார்த் அமெரிக்காவில் உள்ள அவரோட பேர் என்னன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்லோ ஹென்யக்ஸ் என்பவர் வந்து தன்னோட பசங்களுக்கு வந்து பீஸா வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வப்படுறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தை வந்து நார்த் அமெரிக்காவில் வந்து ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து ஊக்குவிக்கும் விதமாக, அதாவது ஒரு ட்ரெயில் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வந்து முதல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஹோட்டல் பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பாப்பா ஜான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை பார்த்த இந்த லாஸ்லோ ஹென்யக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இவர் கிரிப்டோ கரன்சி வந்து அதாவது கிரிப்டோ வந்து மைனர், அந்த மைனிங் பண்ணுறதால அவங்களுக்கு வந்து ஃபீஸே வந்து இந்த பிட்காயினே ஃபீஸாக அவங்களுக்கு வந்து மைனிங் பண்ணுறதால ரூபா வந்து அப்படியே சம்பளம் வந்து மைனிங் பிட்காயினே கிடச்சிரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து தன்னோட பிட்காயின் வந்து சேர்த்து வைக்கிறாரு. அப்படி இருக்கும் பேப்பரில் அந்த நியூஸ் ஆடை பார்க்குறாரு, இந்த மாதிரி பீஸா வந்து பிட்காயின் கொடுத்து பீஸா வாங்கிக்கிடலான்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே அவர் வந்து நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போய் அந்த பெரிய ஹோட்டலில் பாபா ஜான்சன்ஸ் ஹோட்டலில் போய் 2 பீஸா வாங்குறாரு. இது எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2010 மே 22 அன்றைக்கு வந்து நம்ம பசங்களை கூப்பிட்டு பீஸா வாங்குறாரு. அன்னைக்கு வந்து அந்த பீஸாவின் மதிப்பு 2 பீஸாவின் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $41 வந்து அவர் பிடிசி பிட்காயின் வந்து பேமெண்ட்டு எவ்வளோ பண்ணுறாருன்னா 10,000 PTTC, அதாவது பிட்காயின் வந்து 10,000 பிட்காயினை கொடுத்து 2 பீஸா வாங்குறாரு. இது ரொம்ப முக்கியமாக பார்க்குறது, வேர்ல்டு லெவலில் ரொம்ப முக்கியமாக எல்லோரும் பார்க்குறது என்னன்னா, அதாவது பிட்காயினை கொடுத்து நம்ம ஏதாவது பொருள் வாங்கிக்கலாம், டிரான்சாக்ஷன் வந்து ரூபாய்க்கு சமம் பிட்காயின் இருக்குது, கிரிப்டோ கரன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு உலகத்துலேயே முதல்ல டிரான்சாக்ஷன் நடந்தது, பிட்காயின் கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன் நடந்தது அமெரிக்காவில் தான். அது முதல்ல இவர் தான் பண்ணார். பேரென்னா லாஸ்லோ ஹென்யக்ஸ், இவர் தான் பண்ணுறாரு. அப்படி வந்து வாங்கும்போது அன்னைக்கு வந்து $41 வந்து 10,000 PTTC கொடுத்து 2 பீஸா வாங்குறாரு. இன்னைக்கு ஒரு பிட்காயின் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 59 லட்சம் இருக்குது ஒரு பிட்காயின் மதிப்பு. அன்னைக்கு வந்து அவர் $41 வந்து 10,000 PTC கொடுத்துருக்காரு. அப்போம்னா இன்னைக்கு அந்த 10,000 PTC வந்து இன்னைக்கு வச்சுருந்தாருன்னா அதோட மதிப்பு என்னன்னு பார்த்தோம்னா $638.50 பில்லியன், அதாவது கோடிக்கு மேலே. அந்த அளவுக்கு வந்து இந்த பிட்காயின் மதிப்பு வந்து வெறும் 14 வருஷத்தில் பயங்கர வளர்ச்சி அடைஞ்சிருக்குது உலகம் ஃபுல்லாக. இது எதனால் வளர்ச்சி அடைஞ்சு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக இந்த பிட்காயினை கொடுத்து பொருள் வாங்கிக்கலாம், பெரிய பெரிய வணிக வளாகங்கள் வந்து ரூம் ஹோட்டல்ஸ்லாம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால மக்கள் எல்லாமே இதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வெளிநாடுகள்லேருந்து இந்த டெக்னாலஜி, இதில் ஒரு டெக்னாலஜி இருக்குது, பிளாக் செயின் தொழில்நுட்பம் இருக்கிறதுனால அந்த டெக்னாலஜி மெத்தடை பயன்படுத்தி இதை வந்து மக்கள் வந்து பேமெண்ட் ரூபாய்க்கு மேலே பேமெண்ட்டாக கொடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு பேமெண்ட்டாக கொடுத்து பயன்படுத்தும் போது இதுக்கு மாற்றா பொருள் எல்லாம் கிடைக்கும் பட்சத்தில் இதையும் ரூபா மாதிரி ஹோல்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது அசட் மாதிரி கோல்டு அது மாதிரி இதையும் ஹோல்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே டிஜிட்டல் கரன்சி, அதாவது டிஜிட்டலாகவே ஹோல்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பண்ணதும் பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே இதோட பேமெண்ட் மெத்தடை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து ஊக்குவிக்கிறதமாக இருக்குது. ஆனால் அதிக அளவு வந்து இந்த மதிப்பு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் 40 காசு 2007 ஆரம்பித்து 2010 40 காசு இருந்த PTC பிட்காயின் மதிப்பு வந்து இன்றைக்கி 2024 புல் ரன் அது ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. இன்றைக்கி இப்போ பேசிக்கிட்டு இருக்க இதோட மதிப்புன்னு பார்த்தோம்னா 59 லட்சம் ரூபா ஒரு PTC மதிப்பு. அந்த அளவுக்கு வந்து கிரிப்டோ கரன்சி வளர்ச்சி அடையுது. இது எப்படி இந்த இடப்பட்ட கேப்பில் இந்த 14 வருஷம் வளர்ச்சி அடைஞ்சு பார்த்தோம்னா, இந்த பிட்காயினை மக்கள் அசட்டாக நினச்சி ஹோல்டிங் பண்ணும்போது வந்து அதோட வளர்ச்சி வந்து அதிகமாக எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி கம்பெனி அவங்க பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்த யூட்டிலிட்டி காயினாக பயன்படுத்துகிறாங்க வெளிநாடுகளில். அது மட்டும் இல்லாமல் எல் சல்வடார்னு சொல்லிட்டு ஒரு நாடு வந்து
தன் நாட்டில் வந்து கரன்சி வந்து பிட்காயினாகவே அறிமுகப்படுத்திட்டாங்க. அந்த நாட்டில் உள்ளவங்க எல்லாருமே அவங்க சாப்பிட்ற ஹோட்டல் எல்லாத்துக்குமே பிட்காயினாகவே பிடிசியை கிரிப்டோ கரன்சியை கொடுத்து அவங்க பேமெண்ட் மெத்தடாக கொண்டுட்டாங்க. அந்தளவுக்கு வந்து இந்த கிரிப்டோ கரன்சி மேலே அதிக அளவு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த நம்பிக்கை அந்தளவுக்கு வர வர மக்கள்லாம் ஹோல்ட் பண்ண அதோட வளர்ச்சி வந்து இன்றைக்கி அதிக லெவலில் இருக்குது. இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து ETF வந்து அதிக வருமானம் பிட்காயின்லாம் கிடைச்சிருக்கு ஹோல்டிங் பண்ணுறதுல. இந்த புல்ரன் ஒட்டி பெரிய பெரிய டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா பிட்காயின் வந்து 1 crore போயிருங்கிறாங்க. சாதாரணமாக 1 crore போயிருங்காங்க. இன்றைக்கே 59-60 லட்சம் வந்துருச்சு. இன்னும் 1 crore தொடுக்கு 80 ரூபா இல்லை, அடுத்த அக்டோபர் வரைக்கும் புல்ரன் இருக்கிறதுனால 1 crore போயிருன்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ அந்தளவு கிரிப்டோ கரன்சி மக்கள் யூஸர் வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து பயன்பாடு அதிகமாக இருக்குது. டெக்னாலஜி பயன்படுத்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு வந்தது தான் எத்திரியம் கிரிப்டோ கரன்சி. அதுக்கடுத்து சொலானா முனியான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இப்போ அதுக்கடுத்து ப்ரைவேசி வேணும். இதெல்லாம் ப்ரைவேசி இல்லாமல் இருக்குது. ப்ரைவேசியாக ஒரு காயின் வேணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் முனிரா காயின் வருது. அதுக்கு பெல்டெக்ஸ் காயின்னு சொல்லிட்டு அடுத்த கிரிப்டோ கரன்சி வந்து அதோட டெக்னாலஜி பேஸ் கொண்டு வராங்க. ஓகே, இந்த பிட்காயின் பீஸா டே இது உள்ளாரலாம். ஏன்னா முதல்ல இந்த கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன் நடந்த நாள் வந்து 22 மே 2010 அன்றைய நாள் வந்து கிரிப்டோ கரன்சியில் முதல் பேமெண்ட் பதிவானதுனால அன்றைய நாள் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பிட்காயின் பீஸா டே, இந்த பிட்காயின் டே வந்து பிட்காயின் பீஸா டேன்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் இந்த டிரான்சாக்ஷன் வந்து பண்ணி மக்களுக்கு ஒரு நம்பிக்கைத்தன்மை வந்ததுனால வந்து இன்றைக்கு வரைக்கும் பிட்காயின் வந்து ஹோல்டிங் பண்ணி கிரிப்டோ கரன்சி மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அதோட ஹோல்டிங் வந்து அசட் மாதிரி வாங்கி ஹோல்டிங் பண்ணி பை அண்ட் செல் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த நாளை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக கிரிப்டோ கரன்சி பயன்படுத்த பெரிய பெரிய பேமெண்ட் கம்பெனி எல்லாமே பிட்காயின் பீஸா டேன்னு கொண்டாடுறாங்க. ஓகே, இதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே 2010 உங்கள்கிட்ட 10,000 PTC கிடச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு கிரிப்டோ சம்மந்தமான ஒரு நியூஸ்லேயோ ஒரு அப்டேட்லேயும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.